இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் லூக்கா 1:31. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே இயேசுசாமி எப்படி பிறந்தார் நல்லாவே தெரியும். அன்னை மரியாள் வயிற்றில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவகுமாரன் பிறந்தார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே அன்னை மரியாள் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சதையும் தேவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் எவ்வளோ அதிகம்னு நம்ம பார்ப்போம். அன்னை மரியாள் கன்னியாக இருக்கும்போதேவும் கர்ப்பவதி ஆகும்போது அந்த ஊர் மக்கள் சொந்தக்காரவங்க எவ்வளவோ அசிங்கமாக பேசியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் தேவனோட சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அதை நம்ம நினச்சி பார்க்கணும். ஏன்னா கிறிஸ்துவர்களில் சில பேர் அன்னை மரியாள் நினைக்கிறதே இல்லை. தேவன் அன்னை மரியாளை யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் மாதிரி நினைக்காம அவங்கள தேவனுக்கு அடுத்த இடத்துல வச்சுருக்கிறாரு. எத்தனையோ புனிதர்கள், சீஷர்கள், தேவதூதர்கள் இருந்தாலும் தேவனுக்கு அடுத்த இடத்துல ஏன் அன்னை மரியாளை வச்சுருக்காரு அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்தாலேமோ அன்னை மரியாளை ஒதுக்கி வைக்க மாட்டோம். அன்னை மரியாள் இருக்கிற புனித ஸ்தலங்களில் அற்புதம் நடக்காமல் இருக்குதா? இல்லையே, அற்புதங்கள் நடக்குது. ஏன்னா அன்னை மரியாள் இருக்கிற புனித ஸ்தலங்களில் தேவன் இருக்கிறாரு. அதனால் அற்புதங்கள் நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் சிலுவையில் உயிர் விடும்போது அன்னை மரியாளை நினச்சி பார்த்து அன்னை மரியாளுக்கு எத்தனையோ பசங்கள் இருந்தாலும் அவரோட சீஷரில் ஒருத்தர் அன்னை மரியாளுக்கு மகனாக இருக்கட்டும் அப்படின்றத சொன்னார். நம்ம பைபிளில் இருக்கிற பாடத்தை வாசிக்கும்போது வேசித்தனம் பண்ணவங்களை பற்றி கூட அதிகமாக பேசுகிறோம், உதாரணத்துக்குலாம் எடுத்து சொல்கிறோம். ஆனால் அன்னை மரியாளை பற்றி அதிகமாக யாருமே ரொம்ப பேசுகிறதில்ல. அதுக்கு காரணம் நாம தான். இவங்க இந்த திருச்சபைக்காரவங்க, அவங்க அந்த திருச்சபைக்காரவங்கன்னு வேறுபடுத்தி பேசுகிறதுனால அன்னை மரியாளை பற்றி அதிகமாக பேச மாட்டேங்கிறோம். சரி, நமக்கு ஒரு பிரச்சனையோ இல்லை உடம்புல ஒரு பிரச்சனையோ வேலை இல்லாமல் இருந்தாலோ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பாஸ்டரையாவை கூப்பிட்டோ இல்லை சர்ச்சுக்கு போய் ஒரு பாஸ்டரையாக்கிட்ட எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறோம். அன்னை மரியாளை நினைக்கிறவங்கள நாம் ஒதுக்கி வைக்கிறது சரினா அப்போ நாம் மட்டும் நம்மளை போல் உள்ள ஒரு மனிதர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்கிறதும் தப்பு தானே. இயேசுசாமி ஒருவர் தான் கடவுள், அதில் எந்தவித மாற்றம் இல்லை. ஆனால் நமக்காக வேண்டிக் கொள்கிற யாராக இருந்தாலும், அது அன்னை மரியாளாக இருந்தாலும் சரி, நம்மளோட நண்பர்களாக இருந்தாலும் சரி, பாஸ்டரையாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நாம் அவங்கள நன்றியோடு நினச்சி பார்க்கணும். அவங்கள பற்றி நம்ம வெளியில் பேசணும். ஆமேன்.